Hello friends, welcome to Sanjaya Study Circle. Today நம்ம மேக்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் அண்ட் ஆன்சர் வித் எக்ஸ்பிளனேஷனோட பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பார்க்கலாமா? பின்வரும் தொடர் வரிசையின் அடுத்த எண் 4, 6, 12, 14, 28, 30. நெக்ஸ்ட் நம்பர் நம்ம கண்டுபிடிக்கணும். இதில் பாருங்கள், ஒவ்வொரு ஃபஸ்ட்டு உறுப்பு கூட 2 கூட்டியிருக்காங்க, ரெண்டாவது வந்து 2 பெருக்கியிருக்காங்க, அப்புறம் ஒரு நம்பர் விட்டு 2 கூட்டியிருக்காங்க, அப்புறம் 2 பெருக்கியிருக்காங்க. அப்போ ஆன்சர் போடலாமா? எப்படி போடுறதுன்னா 4 + 2 என்ன 6. இப்போ வர ஆன்சர் என்ன 6. 6 × 2 12. இப்போ வர ஆன்சர் என்ன 12. 12 + 2 14. இப்போ வர ஆன்சர் என்ன 14. 14 × 2 28. இப்போ 28 + 2 30. இப்போ 30 × 2 60. இப்போ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி 60. எப்படி ஆன்சர் வருதுன்னு தெரியுதா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாமா? ஸ்கொயர் என்பது 19, 17, 21, 1, 18, 5 என குறிக்கப்பட்டால் ரெக்டாங்கிள் என்பது எவ்வாறு குறிக்கப்படும்? இது எப்படின்னா, ஆல்பபெட்ஸுக்கு நம்பர்ஸ் கீழே கொடுத்துருக்காங்க. எஸ் வந்து 19வது நம்பராக வருது. அதுக்கடுத்து Q வந்து நம்பர் கொடுத்தாங்கன்னா 17ஆவதாக வருது. U வந்து 21ஆக வருது. A வந்து ஃபஸ்ட்டாக வருது. R வந்து 18ஆவது நம்பராக வருது. E வந்து 5ஆக வருது. அப்போ ரெக்டாங்கிளுக்கு Rக்கு என்ன வரும்? 18 வருமா? Eக்கு வந்து 5 வருமா? C வந்து 3. இதுங்க இப்போ எழுதிடலாமா? ஆருக்கு என்ன 18. 18. ஈக்கு என்ன 5. சிக்கு என்ன 3. டீக்கு என்ன 20. ஏக்கு என்ன 1. என்னுக்கு என்ன 14. ஜிக்கு என்ன 7. எல்லுக்கு என்ன 12. ஈக்கு என்ன 5. இப்போ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாமா? கடிகாரத்திற்கு தொடர்புடைய வார்த்தை மணி எனில் வெப்பமானிக்கு தொடர்புடைய வார்த்தை என்ன? இப்போ கடிகாரத்தில் தான் நம்ம டைம் பார்ப்போம், அதனால மணி. இப்போ வெப்பமானியில் தான் வெப்பநிலையை வந்து நம்ம கணக்கிடுவோம். அப்போ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி வெப்பநிலை. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாமா? ஒரு நெட்டாண்டில், அதான் லீப் இயரில் 53 சனிக்கிழமைகள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு காண்க. நார்மல் டேஸ் வந்து ஒரு சனிக்கிழமை மாதிரி கிடைக்கும். இப்போ லீப் இயர் சொல்கிறதுனால 2 கிடைக்கும், அதனால் 2/7. வாரத்தில் 2/7. இப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 2/7. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாமா? ஒரு வேலையை ஆகாஷ் 3 நாட்களில் முடிப்பார். அதே வேலையை ராதா முடிக்க 6 நாட்கள் ஆகும். இருவரும் சேர்ந்து செய்தால் அவ்வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எப்படி ஆன்சர் சால்வ் பண்ணுறதுன்னா ஆகாஷ் வந்து யார் சொல்லிட்டாங்க 3 நாள். இப்போ 3. அப்புறம் ராதாவில் 6 நாள் சொல்லிட்டாங்களா? 3 × 6 / 2 பேர் சேர்ந்து, அதனால 3 + 6 அப்படி போட்டாங்கன்னா 3 × 6 / 3 + 6 கூட்டினா 9. இப்போ 2 6 3 9. இந்த 3 கேன்சல் ஆயிடுச்சுன்னா அப்போ ஆன்சர் என்ன 2. அப்போ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி 2. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஒரு செங்கலின் நீளம், அகலம் மற்றும் உயரம் முறையே 24 சென்டிமீட்டர் × 12 சென்டிமீட்டர் × 8 சென்டிமீட்டர் ஆகும். 20 மீட்டர் நீளம், 48 சென்டிமீட்டர் அகலம் மற்றும் 6 மீட்டர் உயரம் உள்ள ஒரு சுவர் எழுப்பதற்கு இது போன்ற எத்தனை செங்கற்கள் தேவை அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதில் நல்லா கவனிங்க. வந்து இங்கே 20 மீட்டர் கொடுத்துருக்காங்களா? இப்போ 6 மீட்டர் கொடுத்துருக்காங்க. இதை வந்து சென்டிமீட்டராக ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். 1 மீட்டர் = 100 சென்டிமீட்டரா? அப்போ 6 மீட்டர்னா 600 சென்டிமீட்டர். இப்போ 20 மீட்டர்னா 2000 சென்டிமீட்டர். இப்போ இது சப்ஸ்டிட் பண்ணலாமா? எவ்வளோ சொல்லிட்டாங்க? 24 × 12 ×
இன்ட்டு 8 ஈக்குவல் டு 20 மீட்டரா? அப்போ 2000 2000 இன்ட்டு 48 இன்ட்டு 600. இப்போ சால்வ் பண்ணலாமா? நாலார் 24 4 24 8 48. நாலார் 24 8 48. ஓர்னாங்க ரன்னா 8. அப்புறம் 2 12 100 600. ஓர் 2 2 இந்த 2 கேன்சல் ஆயிரும். 4 2 8 4 2 8 50 2 100. இப்போ ஓர் நாங்க ஐ நாங் 20 5 500 நாங் 2000. அப்போ 500 இன்ட்டு 50 ஈக்குவல் டு 25,000. இப்போ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ 25,000. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? 4000க்கு 10% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் 1/2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இயர் 1 இயர் பார்க்கலாமா? எப்படி போடலாம்? ஃபஸ்ட்டு இப்போ 4000 வந்து 100% வச்சுக்கலாம். 4000 வந்து 100%. ஃபஸ்ட் ஒரு இயருக்கு எவ்வளோ? 10% வட்டி. அப்போ 10 எவ்வளோ? 400. அப்போ ஃபஸ்ட் இயர் எவ்வளோ கிடைக்குது? 4400 ரூபாய் கிடைக்குதா? அப்புறம் செகண்ட் இயர் பார்க்கும்போது இது வந்து 100% வச்சுக்கிறோமா? அதில் 10% பார்க்கும்போது 440. 4400 ப்ளஸ் 4400 ப்ளஸ் 440 கூட்டினா 0 4 8 4 4840. இப்போ வந்து இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? இது வந்து 2 வருஷத்துக்கு 4840. இதை வந்து 100% வச்சுக்கலாம். 10% எவ்வளோ? 484. ஆனால் அரை வருஷம் தான் சொல்லியிருக்காங்க. அப்போ 5%. 2 10. அப்போ 2 4 4 8 2 4. இப்போ 4840 ப்ளஸ் 242 கூட்டினா என்ன வரும்? 2 8 10. இப்போ 5082 கிடைக்குதா? வந்து டோட்டல் அமௌண்ட் வந்து 5082. அதுலேருந்து பிரின்சிபலை கழிச்சா 5082. அதுலேருந்து பிரின்சிபல் 4000 கழிச்சா 1082. அப்போ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி 1082. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? 35,000க்கு வட்டி வீதம் 9% எனில் 2 ஆண்டுகளுக்கான தனி வட்டி காண்க. இப்போ 35,000க்கு 9%. எப்படி போடுறதுன்னா பிரின்சிபல் ஃபார்முலாவா? பிரின்சிபல் என்ன? 35,000. ஃபார்முலா என்ன? BNR/100. n என்னது? 2 ஆண்டு சொல்லிட்டாங்க. ஆர் வந்து எவ்வளோ? 9 டிவைடட் பை 100. 2 0 2 0 கேன்சல். 350 இன்ட்டு 2 இன்ட்டு 9. 350 இன்ட்டு 2 வந்து 700. 700 இன்ட்டு 9 6300. இப்போ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ 6300. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஒரு மன்றத்தில் உள்ள மாணவர்கள் மற்றும் மாணவிகளின் விகிதம் 3:2 எனில் பின்வருவனவற்றுள் எது உண்மையான எண்ணிக்கை உள்ள நபர்களை குறிக்கின்றது? இப்போ
இப்போ 3:2ன்னு சொல்லிட்டாங்களா? அப்போ 3x + 2x சொல்லிட்டாங்க. அப்போ 5x. அப்போ ஆன்சர் என்ன ஆகும்? கண்டிப்பாக 5ஆல் டிவைட் ஆகணும். இப்போ அதுமாதிரி 5ஆல் டிவைட் ஆகிறது எது இருக்குது பாருங்கள். அப்போ ஆப்ஷன் டி மட்டும் தான் 25 இருக்குது. அது மட்டும் தான் 5ஆல் டிவைட் ஆகும். அப்போ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி 25. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? 7:5 ஆனது x:25 விகித சமம் எனில் எக்ஸின் மதிப்பை காண்க. 7:5 எது? 7:5 வந்து x:25 வந்து சமன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இது ரெண்டுமா இது ரெண்டுமா? இப்போ 7 × 25 = 5 × x. 4 5 5 5 25. அப்போ 7 5 எவ்வளோ? 35. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? 35. இப்போ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ 35. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஒரு வேலையை 4 மணி நேரத்தில் பாரி செய்கிறார். யுவன் அதே வேலையை 6 மணி நேரத்தில் செய்கிறார் எனில் இருவரும் சேர்ந்து அந்த வேலையை செய்து முடிக்க எத்தனை மணி நேரம் ஆகும்? இந்த கொஸ்டின் எப்படி போகிறதுனா, பாரி எவ்வளோ சொல்லிட்டாங்க? 4 மணி நேரம். யுவன் வந்து 6 மணி நேரமா? இப்போ 4 × 6 2 பேர் சேர்ந்து செய்யுது. 4 + 6 இதில் 4 × 6 ÷ 10. 5 10 2 4 2 எவ்வளோ? 12. 12 ÷ 5. இப்போ என்ன வரும்? 1 5 5 2 5 10 2.4ன்னு வருமா? அப்போ இப்போ 2. என்ன கிடைச்சிது? 2.4ன்னு கிடைச்சிதா? இது வந்து 2 hours. 4 வந்து இப்போ வந்து செகண்ட்ஸில் இருக்குது, மினிட்ஸில் கன்வெர்ட் பண்ணலாம். 4 × 60. அப்போ 4 24. அப்போ ஆன்சர் என்ன? 2 மணி 24 நிமிடங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? 10 நாற்காலிகளின் விலை 4 மேசைகளின் விலைக்கு சமம். 15 நாற்காலிகள் மற்றும் 2 மேசைகளை சேர்த்து விலை 4000. 12 நாற்காலிகள் மற்றும் 3 மேசைகளின் மொத்த விலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த சம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னா, 10 சேர் வந்து எவ்வளோ சொல்லிட்டாங்க? 4 டேபிளுக்கு ஈக்குவல் சொல்லிட்டாங்களா? அப்போ 10 சேர் வந்து எவ்வளோ? 4 டேபிளுக்கு ஈக்குவல். இப்போ 5 சேர் வந்து 2 டேபிளுக்கு ஈக்குவலா? இப்போ 2.5 சேர் வந்து 2.5 சேர் வந்து 1 டேபிளுக்கு வந்து ஈக்குவல். ஓகேவா? அப்போ 15 இப்போ எவ்வளோ சொல்லிட்டுங்க? 2.5 சேர் 2.5 சேர் வந்து 1 டேபிளுக்கு ஈக்குவல். ஓகேவா? இப்போ என்ன சொல்லிட்டாங்க? 15 சேரும் 2 டேபிளும் 4000 சொல்லிட்டாங்க. 4000 சொல்லிட்டாங்களா? அப்போ 2 டேபிளுக்கு என்ன சொல்லலாம்? ஒரு டேபிளுக்கு வந்து 2.5 சேரா? அப்போ 2 டேபிளுக்கு 5 சேர். இப்போ 15 சேரு 2 டேபிள் அப்படி சேரை மாற்றிக்கலாம். ஒரு டேபிளுக்கு எவ்வளோ? 2.5 சேர்னா இப்போ 2 டேபிளுக்கு வந்து 5. இது 2.5 சேர் என்னது? ஒரு டேபிளுக்கு வந்து 2.5 சேர்னா 2 டேபிளுக்கு வந்து 5 சேர் ஈக்குவல் டு 4000ன்னு வச்சுக்கலாமா? கூட்டினா 20 சேர் ஈக்குவல் டு 4000. அப்போ ஒரு சேர் வந்து எவ்வளோ? 200 ரூபா அப்படின்னு வருதா?
அப்போ ஒரு சேர் எவ்வளோ 200, ஒரு சேரு 200. என்ன சொல்லிக்கிறாங்க 12 சேரு 3 மேசை. 3 மேசையை வந்து நம்ம எப்படி ஒரு டேபிள் வந்து 2.5 சேருக்கு ஈக்குவல். இப்போ 3 மேசையில் 3 × 2.5 பெருக்கணுங்கன்னா 2 பெருக்கணுங்கன்னா 7.5ன்னு கிடைக்கும். 7.5 சேர்னு கிடைக்குமா? ஈக்குவல் டு எவ்வளோ நம்ம கண்டுபிடிக்கணும். ஒரு சேர் எவ்வளோ? இது ஃபஸ்ட்டு கூட்டிக்கலாம். 12 + 7 19.5. 7.5 இன்ட்டு எவ்வளோ ஒரு சேரு 200. அப்போ 19.5 × 200 ஈக்குவல் டு 3900 அப்படின்னு வருதா? பெருக்குனா இப்போ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி 3900. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? தொடர் வரிசையின் அடுத்த உறுப்பு 2, 5, 9, 19, 37. நெக்ஸ்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த சம்முக்கு ஆன்சர் எப்படி போடுறதுன்னா பாருங்கள், ஃபஸ்ட் நம்பர் கூட எல்லா நம்பர் கூட 2 பெருக்கியிருக்காங்க. பெருக்கி +1 பண்ணிக்கிறாங்க. செகண்ட் வந்து வர ஆன்சர். அதுக்கடுத்தது 2ஆல் பெருக்கி -1 பண்ணியிருக்காங்க. எப்படி போடுறதுன்னா 2 × 2 4. 4 அப்போ 4 + 1 என்ன வரும்? 4 + 1 + 1 5ன்னு வருதா? இப்போ வர ஆன்சர் என்ன? 5. 5 × 2 10. இப்போ மைனஸ் பண்ணணும். -10 - 1 9 கிடைக்குதா? இப்போ அதே மாதிரி என்னது 9 × 2 18. 18 இப்போ -1 அப்போ +1 இப்போ எவ்வளோ 19 வருதா? அதே மாதிரி 19 × 2 38. 39 இது 38. 38 - 1 37. அதே மாதிரி 37 × 2 எவ்வளோ? 74. 74 + 1 இப்போ ஆன்சர் என்ன? 75. அப்போ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி 75. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? த மிரர் இமேஜ் ஆஃப் த வேர்ட் ஸ்டில். இப்போ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி மிரர் இமேஜ் பார்க்க சொல்லியிருக்காங்க. ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி ஸ்டில் என்ற வார்த்தையின் கண்ணாடி பிம்பம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். BAY = 28, WON = what அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ பி என்ன நம்பரு? ஏபிசியில் ஆல்பபெட்டில் முன்னே ஒரு கொஸ்டின் பார்த்தோமா? அதே மாதிரி தான். பி எத்தனாவது நம்பரு? ஆல்பபெட்டில் 2வது நம்பர். அப்புறம் ஏ எத்தனாவது நம்பரு? 1வது நம்பர். ஒய் எத்தனாவது நம்பரு? 25வது நம்பர். அப்போ எல்லாம் கூட்டினா என்ன வருது? 28 வருதா? அப்போ டபிள்யூ எத்தனாவது நம்பரு? 23வது நம்பர். அப்போ ஓ எத்தனாவது நம்பரு? 15வது நம்பர். என் எத்தனாவது நம்பரு? 14. இதெல்லாம் கூட்டினா என்ன கிடைக்குது? 52 கிடைக்குதா? அப்போ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி 52. ஒருவர் தான் பெற்ற 65,000 கடனை திருப்பி செலுத்த முதல் மாதம் 400 செலுத்துகிறார். அதன் பின் ஒவ்வொரு மாதமும் முந்தைய மாதம் செலுத்தியதை விட 300 கூடுதலாக செலுத்துகிறார். அவர் இந்த கடனை அடைக்க எவ்வளவு காலம் தேவைப்படும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த கடனை அடைக்க அப்போ ஃபஸ்ட்டு மந்த் வந்து எவ்வளோ செலுத்துகிறாங்க? 400 செலுத்துகிறாங்களா? இப்போ 2வது மந்த் எவ்வளோ செலுத்துகிறாங்க? அதை விட 300 எக்ஸ்ட்ரா. அப்போ 700. அப்புறம் எவ்வளோ செலுத்துகிறாங்க? அது கூட இன்னும் 300 கூட்டினா 1000. அப்படியே போனால் எவ்வளோ செலுத்தணும்? 6500 வரும். எத்தனை இயர்க்குள்ள? 65,000. எத்தனை மந்த்துக்குள்ளே அவங்க 65,000 கட்டி முடிச்சிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து நம்ம கூட்டுத்தொடர் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் டோட்டல் கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்போ எஸ்என் ஃபார்முலா தெரியும் தானே? SN = n/2 2a + n - 1 × d. n - 1 சப்ஸ்டிட் பண்ணலாமா? எவ்வளோ டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ சொல்லிட்டாங்க? 65,000. என்ன தெரியாது, எத்தனை இயர்ஸ்ன்னு தெரியாது. n/2 2a ஃபஸ்ட்டு மந்த் எவ்வளோ செலுத்துகிறாங்க? 400 ரூபாய் செலுத்துகிறாங்களா? + n - 1
டிஃப்ரென்ஸ் எவ்வளோ 300 ரூபாவா? இது சால்வ் பண்ணலாமா? n/2 800 ப்ளஸ் இந்த 300 உள்ள பிறகுனா 300 n மைனஸ் 300 ரேஸ் பண்ணிட்டு எழுதிக்கலாம். இந்த டிவைடில் இருக்கிற 2 வந்து என்ன பண்ணால் மல்டிபிள் ஆயிரும். அப்போ எப்படி 6500 × 2 65,000 × 2 1,35,000. இது 1,30,000 ஈக்குவல் டு இப்போ 800 மைனஸ் 300 இருந்துச்சா, அப்போ வந்து 500 500 ப்ளஸ் 3n. அப்போ ஆல்ரெடி முன்னாடி ஒரு n இருக்கா, 300n. ஆல்ரெடி முன்னாடி n/2ல n இருக்கா, அந்த n உள்ளே பிரிக்கலாமா? அப்போ 500n ப்ளஸ் 300n². இப்போ இது ஒரு ஈக்குவேஷனாக சால்வ் பண்ணலாமா? 300n² ப்ளஸ் 500n. இந்த ப்ளஸ் 1,30,000 வந்து இந்த இருந்தால் மைனஸ் ஆயிரும். மைனஸ் 1,30,000 ஈக்குவல் டு 0வா? இது காமனாக எல்லாத்துலேயுமே 2 0 இருக்குது, எடுத்துடலாம். அப்போ 3n² ப்ளஸ் 5n மைனஸ் 1300 ஈக்குவல் டு 0வா? இதுக்கு n-க்கு வந்து வேல்யூ கண்டுபிடிக்கலாமா? 1300னா 65 × 20. அப்போ n + 65 n மைனஸ் 220 ஈக்குவல் டு 0வா? இப்போ n + 65னா மைனஸ் 65 வரும். அப்போ மைனஸில் வந்து ஆன்சர் வராது. அப்போ இது ஆன்சர் இல்லை. இப்போ n மைனஸ் 20 ஈக்குவல் டு 0னா n ஈக்குவல் டு 20. அப்போ ஆன்சர் வந்து 20. ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி 20 மாதங்கள். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாமா? ரெண்டு மீட்டர் ஆழம் மற்றும் 45 மீட்டர் அகலம் உள்ள ஒரு ஆற்றிலிருந்து நீரானது 3 km/h வேகத்தில் கடலில் கலக்கிறது எனில் 1 நிமிடத்தில் கடலில் கலக்கும் நீரின் அளவு சொல்கிறாங்க. இப்போ ஏரியா கண்டுபிடிக்கணும். ஆழம் இன்ட்டு அகலமா? அப்போ எவ்வளோ சொல்கிறாங்க? 2 மீட்டர் 45. ஃபஸ்ட்டு வந்து ஏரியா கண்டுபிடிக்கணும். ஏரியா கண்டுபிடிக்கணும்னா டீப் இன்ட்டு வைட். அப்போ ஆழம் இன்ட்டு அகலம் 2 × 45 எவ்வளோ? 90 m². 3 கிலோமீட்டரில் 3 km/h சொல்லிட்டாங்களா? அப்போ 3 கிலோமீட்டர் வந்து மீட்டராக மாற்றிக்கலாம். இப்போ கிலோமீட்டர் 3000 மீட்டர் பர் ஹவராக 1 ஹவருக்கு வந்து 16 minutes. இப்போ என்ன ஆன்சரு? 1 6 6 5 30 50 மீட்டர்/மினிட்ஸ். இப்போ வால்யூம் கண்டுபிடிக்கணுமா? வால்யூம் ஈக்குவல் டு இப்போ ஏரியா கண்டுபிடிச்சிங்களா? ஏரியா இன்ட்டு இப்போ 3 km/h கண்டுபிடிச்சிங்கல்ல, அது போடுறாங்க. ஏரியா எவ்வளோ சொல்லிட்டாங்க? 19 m² நம்ம கண்டுபிடிச்சோமா? இன்ட்டு இப்போ 3 km/h வந்து ரேட் ஆஃப் ஃப்ளோ வந்து கண்டுபிடிச்சிங்கல்ல, வேகம். அப்போ போடும்போது 50 மீட்டர்/மினிட்ஸ். இது பெருக்குனா 4500 மீட்டர்
கியூப்னு கிடைக்குது. அப்போ ஆன்சர் என்ன? 4500 மீட்டர் கியூப். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? 10% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிட்டால் 3 ஆண்டுகளில் எந்த அசலானது 2662 தொகையாகும் அப்படி சொல்லியிருக்காங்க. ஃபார்முலா என்னன்னா டோட்டல் அமௌண்ட் ஈக்குவல் டு P bracket 1 plus R by 100 R by 100 N. டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ சொல்லிட்டாங்க? 2662 சொல்லிட்டாங்க. ஈக்குவல் டு பிரின்சிபல் வந்து நமக்கு தெரியாது, கண்டுபிடிக்கணும். 1 + R எவ்வளோ? 10% சொல்லிட்டாங்க. 10/100 ஹோல் பவர் 3. இப்போ ஒரு 0 கேன்சல். இப்போ ஓர் 10 10 + 1 11 11/10 இரேஸ் பண்ணிட்டு எழுதிக்கலாம். 2662 ஈக்குவல் டு P bracket 11/10 இன்ட்டு 3 டைமா 11/10 இன்ட்டு 11/10 ஓர் 11 11 242 11 2662 ஓர் 11 11 22 11 242 ஓர் 11 11 11 11 2 11 22. இப்போ 2 இன்ட்டு 1000 பெருக்குனா 2000. அப்போ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி 2000. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? தனி வட்டியில் அசலானது n ஆண்டுகளில் இரட்டிப்பாகும் எனில் அது எத்தனை ஆண்டுகளில் m மடங்காகும்? இதுக்கு ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி m-1 இன்ட்டு n. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். பதினைந்து அட்டைகளின் மொத்த எடை 50 கிராம் எனில் அதே அளவுடைய 2 கிலோ 2.5 கிலோ எடையுள்ள அட்டையின் எண்ணிக்கை. இந்த சம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னா 50 கிராம் ஒரு அட்டை, 50 கிராம் வந்து 15 அட்டைன்னு சொல்லிட்டாங்களா? இப்போ 50 கிராம் வந்து 15 அட்டை. இதில் எவ்வளோக்குது? 2.5 கிலோ வந்து 2500 கிராம்னு எழுதலாமா? அப்போ 500 கிராம் எவ்வளோ இருக்கும்? 150 இருக்குமா? இப்போ 2 பக்கமும் 5 பெருக்கலாம். இப்போ வந்து இது 2500 கிராம் கிடைக்குமா? 2500 கிராமில் எவ்வளோ இருக்குது? 0 0 5 25 1 ஒரு 5 750. இப்போ ஆன்சர் என்ன? 750 கிராம். 0 × 5 0 5 25 2 மீது 2 ஓர் 5 5 5 + 2 7. அப்போ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ 750. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? 48 வினாடிகள் 72 வினாடிகள் மற்றும் 108 வினாடிகளுக்கு பிறகு 3 வெவ்வேறு சாலை குறுக்கு வெட்டுகளில் போக்குவரத்து விளக்குகள் மாறுகின்றன. காலை 7 மணிக்கு அவைகள் ஒரே நேரத்தில் மாறினால் எந்த நேரத்தில் அவை மீண்டும் ஒரே நேரத்தில் மாறும் சொல்லி கேட்டிருக்காங்க. இது மாதிரி சம் கேட்டாவே எல்சிஎம் எடுக்கணும். போடலாமா? இப்போ 48 இன்ட்டு 72 இன்ட்டு 108. ஃபஸ்ட்டு வந்து 4th டேபிள் எடுக்கலாமா? 4th டேபிள் எடுத்தால் 12 12 48 18 72 27 இப்போ 3ஆம் பேப்பரில் காமனாக டிவைட் ஆகுமா? 4 12 12 6 18 9 இப்போ 2ஆம் பேப்பரில் டிவைட் ஆகும்போது 2 2s are 4 3 2s are 6
அப்போ 9 வருமா? இப்போ 3ஆம் அமைப்பில் காமனாக பண்ணால் 2, 1 3 3 9. அப்போ ஆன்சர் வந்து 4 × 3 × 2 × 3 × 2 × 3 இதெல்லாம் பெருக்குனா 432 கிடைக்குது. இதை வந்து நம்ம வந்து மினிட்ஸ்க்கு வந்து சேஞ்ச் பண்ணணுமா? அப்போ 60ஆல் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்குது? 7.2ன்னு கிடைக்குது. 7.2 இந்த 2 வந்து 60 செகண்ட் அந்த 60 வினாடி நொடிக்கு மாற்றினா 2 × 60 120 அப்படின்னு கிடைக்குமா? 12 2 ஆர் 12. இப்போ ஆன்சர் என்ன? 7 மணி 7 நிமிஷம் 12 வினா இதில் ஒலிக்குன்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஏ என்பவர் தனியே ஒரு வேலையை 35 நாட்களில் முடிப்பார். பி ஆனவர் ஏவை விட 40% கூடுதல் திறன் வாய்ந்தவர் எனில் பி ஆனவர் அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார் சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு எப்படி ஆன்சர் போடுறதுன்னா, ஏ என்ன சொல்லிட்டாங்க? 35 நாளில் வேலையை முடிப்பாங்களாம். பி வந்து ஏவை விட 40% கூடுதல். அப்போ 40% கூடுதலாக 140% இன்ட்டு எவ்வளோ நாளில்? 35 நாளில். ஒரு 0 கேன்சல். 2 7 14 IL 35 1 2 2 IL 10. இப்போ ஆன்சர் என்ன? 25. அப்போ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி 25 நாட்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். P + Qவின் 20% மற்றும் P - Qவின் 50% சமமெனில் P/Q காண்க. P + Qவில் 20%. P + Qவோட 20%. 20%னா 20/100. 20/100 P + Qவா ஈக்குவல் எவ்வளோ சொல்லிட்டாங்க? 50%. 50/100 இன்ட்டு P - Q. காமனாக 100 100 கேன்சல். இப்போ 2P + 2Q ஈக்குவல் டு 5P - 5Q. அப்போ Q இந்த சைடு கொண்டு வரலாமா? P அந்த சைடு எடுத்து போகலாம். 2Q - 5Q 2Q இந்த -5 இந்த சைடு வந்தால் +5 ஆகிடும். அப்போ 7Q ஈக்குவல் டு 2P ப்ளஸில் இருக்கிற இந்த சைடு போனால் மைனஸ் ஆகிடும். 5P - 2P 3P ஆகுமா? இப்போ Q வேணுன்னா Q ஈக்குவல் டு Q வேணுன்னா Pயை மறைச்சிக்கணுமா? Q ஈக்குவல் டு 3/7Q. இது P. இப்போ P வேணுன்னா 7/3Q. இப்போ ஆன்சர் என்ன? 7:3. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 450 மற்றும் 216 ஆகியவற்றின் மீப்பெரு பொது வகுத்தியை 23x - 51 என்ற வடிவில் எழுதினால் எக்ஸின் மதிப்பை காண்க. ஃபஸ்ட்டு இந்த கொஸ்டினுக்கு இந்த 2 நம்பருக்கான HCF கண்டுபிடிக்கலாம். 450 216. இது வந்து காமனாக 9ஆம் வகுப்பினால் டிவைட் ஆகுமா? 50 45 50, 2 9 18 4 36. இப்போ காமனாக 2ஆம் வகுப்பினால் டிவைட் ஆகுமா? இப்போ 25, 12. அப்போ HCF என்ன? 18. HCF என்ன? 9 × 2 18.
18 ஈக்குவல் டு 23x மைனஸ் 51ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த மைனஸ் 51 இந்த சைடு இருந்தால் ப்ளஸ் 51 ஆயிரும். அப்போ 51 + 18 69. 69 இந்த 23xல வந்து 23 மல்டிபிள் இருக்கிறது இந்த சைடு வந்து டிவைட் ஆயிரும். 23 ஈக்குவல் டு எக்ஸு. ஓர் 23 23 3 23 69. அப்போ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி 3. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஒரு வீட்டில் 4 அலைபேசிகள் உள்ளன. காலை 5 மணிக்கு எல்லா அலைபேசிகளும் ஒன்றாக ஒலிக்கும். அதன் பின் முதல் அலைபேசியானது ஒவ்வொரு 15 நிமிடங்களும், இரண்டாவது அலைபேசியானது ஒவ்வொரு 20 நிமிடங்களும், மூன்றாவது அலைபேசியானது ஒவ்வொரு 25 நிமிடங்களும் மற்றும் நான்காவது அலைபேசியானது ஒவ்வொரு 30 நிமிடங்களும் ஒலிக்கின்றன எனில் அவை மீண்டும் எப்போது ஒன்றாக ஒலிக்கும்? இது மாதிரி எப்போ ஒன்றாக ஒலிக்கும்னு கேட்டாவே அது ஒன்றாக வரும்னு கேட்டாவே எல்சிஎம் எடுக்கணும். இந்த சம்லாம் எல்சிஎம் எடுக்கணும். ஆன்சர் போடலாமா? இப்போ என்ன சொல்கிறாங்க? 15 15, 20, 25, 30. இது காமனாக 5ஆல் டிவைட் ஆகுமா? இப்போ 3, 4, 5, 6 வருதா? இப்போ இது காமனாக 3ஆம் எப்பாடில் எல்சிஎம் எடுத்தால் ஒரு 3, 4, 5, 2, 6. ரெண்டாவது எப்பாடில் எடுத்தால் 1, 2, 5, 1. இப்போ இது ஃபுல்லாக பெருக்குனா 5 × 3 × 2 × 2 × 5 பெருக்குனா 300ன்னு கிடைக்கும். 300 இதை வந்து மினிட்ஸுக்கு சேஞ்ச் பண்ணால் 60ஆல் டிவைட் பண்ணுமா? டிவைட் பண்ணால் 5ன்னு கிடைக்குதா? 5. இப்போ ஃபஸ்ட்டு வந்து 5 மணிக்கு ஒலிக்குது, திருப்பி 5 மணி நேரம் கழித்து ஒலிக்குதுன்னா 5 மணி நேரம் கழித்து ஒலிக்குதுன்னா அப்போ 5 + 5 எவ்வளோ? 10 மணி.